போட்டித் தேர்வுகளில் தவறான பதில்களுக்கு மதிப்பெண்களை குறைக்கும் நெகட்டிவ் மார்க் முறையை முழுமையாக அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐஐடி நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத நெல்சன் என்ற மாணவர் விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் பிரதான தேர்வில் 50 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய நிலையில் 47 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்ததால் அட்வான்ஸ் தேர்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் தனது விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வழக்கை 2013ஆம் ஆண்டு விசாரித்த நீதிபதி சசிதரன் மாணவர் நெல்சனை அட்வான்ஸ் தேர்வுக்கு அனுமதிக்கவும் விடைத்தாளை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். விடைத்தாள் ஆய்வு செய்தபோது அந்த மாணவர் 72 மதிப்பெண்கள் பெற்றிருந்ததும் மற்ற கேள்விகளுக்கு தவறான பதில் அளித்ததால் 25 மதிப்பெண்களை குறைத்து கணக்கிட்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி மகாதேவன் முன் இறுதி விசாரணைக்கு வந்தபோது கல்வியில் முன்னேறிய கனடா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளில் கூட நெகட்டிவ் மார்க் முறையை பின்பற்றி தேர்வர்கள் துன்புறுத்தப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை கேட்ட நீதிபதி மகாதேவன் அறிவார்ந்த முறையில் யூகித்து பதில் எழுதுவது ஒரு கலை என்றும் நெகட்டிவ் மதிப்பெண் வழங்குவது மாணவரின் யூகிக்கும் திறனை வளர்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். பல தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவன் அனைத்திற்கும் படித்ததை மட்டும் வைத்து சரியான பதிலை அளிப்பான் என எதிர்பார்க்க முடியாது என்ற நீதிபதி மாணவரின் யூகிக்கும் திறனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து சிபிஎஸ்இ மற்றும் அது நடத்தும் போட்டித் தேர்வுகளில் நெகட்டிவ் மார்க் முறையை முழுமையாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார்.